கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர். அவர் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நீங்கள் உபத்திரவம் வழியாக கடந்து போகலாம், வேதனைகள் உண்டு. ஆனால் இயேசுவை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய வழியில் நீங்கள் நடந்து வரும் போது விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். யோவான் 14:27 சொல்லப்படுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதை குறித்தும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க. எங்கட தேவன் உலகத்தை ஜெயித்தவர். அவரை பின்பற்றி வருகிற நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் பிள்ளைகள் மீதும் நம்முடைய பாதுகாப்பு கடந்து போவதாக. யாரெல்லாம் உபத்திரவங்களுக்குள்ளே சிக்கி பரதவிக்கிறார்களோ, என் தேவனே விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. கலங்காதே, பயப்படாதே என்று நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தை கடந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, நீங்க கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவருடைய வழியில் நடந்து வாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.